வரலாறு என்று சொல்லிவிட்டால் வரலாற்றை எங்கிருந்து எடுப்பது? வரலாறு என்று நாம் சொல்லிவிட்டோம் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, வரலாற்றுக்கு ஆதாரம் என்ன? நம் மார்க்கத்திற்கு என்ன ஆதாரமோ அதுதான் வரலாற்றுக்கும் ஆதாரம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு எதிலிருந்து எடுக்கப்பட்டது, எதிலிருந்து புலக்கப்பட்டது என்று சொன்னால் உங்கள் வாயில் வரக்கூடிய முதல் விஷயம் அல் குர்ஆன். குர்ஆன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்றை மிக தெளிவாக சுட்டி காண்பிக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதரை பற்றி தெளிவாக திருமறையிலே கூறுகிறான். அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா. உதாரணமாக அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், அல்லாஹ் உங்களை ஒரு யத்தீமாக, ஒரு அனாதையாக உங்களை இருக்கும் பொழுது, நீங்கள் யத்தீமாக இருக்கும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பையும் உங்களுக்கு வாழ்க்கையும் தரவில்லையா என்று கேட்கிறான். அப்படி என்றால் நபி அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான முதல் மூலாதாரம் என்றும் எப்பவும் அது அல்லாஹ்வின் திருமறை தான். அல்லாஹ்வின் திருமறையில் அத்துணை விஷயங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உன்னத நபியின் வரலாறு அத்துணை விஷயங்கள் காண கிடைக்கின்றன. இதைதான் உலமாக்கள், அதாவது வரலாற்றை எழுதக்கூடிய உலமாக்கள் இந்த அடிப்படையை தான் முதலில் எடுக்கிறார்கள். குர்ஆனை முதல் அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய நாம் இரண்டாவது ஆதாரம் என்ன? அல்லாஹ்வின் தூதரின் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குர்ஆனுக்கு அடுத்த ஒரு மாபெரும் ஆதாரம் என்னவென்றால் அது ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸை கொண்டு தான் இந்த வரலாற்றையும் நாம் பார்க்க இருக்கிறோம்.